ஹாய் கைஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலக்ட் query. ஸோ எஸ்கியூஎல்லில் செலக்ட் query எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம செலக்ட் query யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட காலேஜ் அப்படிங்கிற டேட்டா பேஸ் இருக்குது. நான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த டேட்டா பேஸில் எனக்கு தேவையான டேபிளை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், காலேஜில்ன்ற டேட்டா பேஸில் எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணுன்னா, ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் செலக்ட் query. ஸோ இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் செலக்ட் queryயோட ஃபர்ஸ்ட் கமெண்ட். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருந்து எனக்கு டேட்டாவை கொடு அப்படின்னு மீன் பண்ணுது. இந்த ஸ்டார் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இட் கிவ்ஸ் என்டையர் டேட்டா இந்த டேபிள். ஸோ இந்த ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு டேபிளில் இருக்கிற என்டையர் டேட்டா, எல்லா ரோஸ் எல்லா காலம்ஸுமே நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ நம்ம டேபிளில் எத்தனை காலம் இருக்குன்னா 5 ரோஸ் இருக்குது, 5 காலம் இருக்குது. ஐடி, நேம், ஏஜ், சிட்டி, டிபார்ட்மெண்ட் அப்படிங்க என்டையர் டேட்டாவும் நம்மளுக்கு வந்துடுச்சு. அடுத்து நம்ம செலக்டில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்டையர் டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்து நம்ம முடிச்சிடலாம். அடுத்து எனக்கு பர்டிகுலராக இந்த காலம் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் எந்த டேபிளில் எந்த காலம் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இந்த நேம் ஏஜ் அப்படிங்கிற காலம் எனக்கு தேவை. அடுத்து எங்கே இருந்துன்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே நீங்கள் செமிகாலன் போடணும். ஸோ இந்த செமிகாலன் நீங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு செமிகாலன் போடுறப்ப தான் அந்த query வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இங்கே போடலை, இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் செலக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நேம், ஏஜ் அப்படின்ற 2 காலமில் இருக்க டேட்டா மட்டும் கொடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா, நான் இங்கே வந்து அந்த 2 காலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மொத்தமாக டேபிளில் இருக்கிற டேட்டா தேவையில்லை, ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் தான் தேவை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக செலக்டில் என்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட், இங்கே நான் டிஸ்டிங்க்ட்னு ஒரு புது கீவேர்டு யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்டிங்க்ட். ஸோ இந்த டிஸ்டிங்க்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு காலமில் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சிட்டின்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் டேபிள் நேம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் செமிகாலன். நம்ம இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இங்கே பாருங்கள், சிட்டி, மும்பை, டெல்லி. ஸோ இப்போ நான் என்டையராக நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் சென்னை, மும்பை, மறுபடியும் சென்னை இருக்குது. எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. ஆனால் எனக்கு மொத்தமாக சிட்டியில் எத்தனை சிட்டி இருக்குன்றது மட்டும்தான் தேவை. அதுக்காக நான் டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி செலக்ட் query நான் ரன் பண்ணிப்பேன். ஸோ அடுத்ததாக ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் சிஎஸ்சி இருக்குது, இசி இருக்குது, ஐடி இருக்குது, சிஎஸ்சி இருக்குது அண்ட் ட்ரிபிள் இருக்குது. ஆனால் எனக்கு மொத்தமாக அந்த காலேஜில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற யூனிக்கான வேல்யூ தேவை. ஸோ அதுக்கு நான் மறுபடியும் செலக்ட் டிஸ்டிங்க்ட். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா டிபார்ட்மெண்ட். எங்கே இருந்ததுன்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லிமிட்டுன்ற கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட். ஸோ இப்போ எனக்கு மொத்த டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு இந்த மொத்த டேட்டாவிலேருந்து எனக்கு வெறும் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம லிமிட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து லிமிட் 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது. சாரி, லிமிட். இங்கே நான் செமிகாலன் கொடுத்ததுனால அந்த query ஃபஸ்ட்டே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு லிமிட் 3. ஓகேவா? இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் லிமிட் 3ன்னு கொடுத்ததுனால எனக்கு 3 ரோஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மொத்தமாக இருக்கிற டேட்டா பேஸில் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன தேவையோ, நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டேட்டா தேவையோ அதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த query யூஸ் ஆகுது. ஸோ இங்கே முழுக்கவே பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டார் எதுக்கு ஆகுதுன்னா டு எக்ஸிக்யூட் என்டையர் டேட்டா, ஒரு டேபிளில் இருக்கிற என்டையர் டேட்டாவுக்கு. அடுத்து தான் நம்ம காலம் நேம் மட்டும் ஸ்பெசிஃபைடாக பண்ணி அவுட்புட் எடுத்திருக்கோம். அடுத்தது என்னென்னா டிஸ்டிங்க்ட். ஸோ ஒரு காலமில் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வேணுன்றதுனால டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யூனிக்கான வேல்யூஸ் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்ததாக லிமிட். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கீவேர்ட் பார்க்கலாம். ஸோ செலக்ட். இங்கே நான் வந்து ஒரு காலமோட நேம் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆஸ். இப்போது இன்னொரு நேம் கொடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட். எங்கே இருந்துன்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேமுன்ற காலமுக்கு ஒரு டூப்ளிகேட் காலம் ரெடி பண்ணியிருக்கேன். செலக்ட் நேம் ஆஸ் ஸ்டூடெண்ட் நேம். இது என்ன பண்ணுன்னா எனக்கு நேமுன்ற காலம் எக்ஸிக்யூட் பண்ணும், ஆனால் அதுக்கு ஒரு நேமை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற பேரில் எனக்கு இந்த ஆல்ரெடி இருக்கிற காலம் வந்து ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன நேம் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் நேமுக்கு பதிலாக இங்கே நான் வேறு ஒரு டூப்ளிகேட் காலம் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்போல்லாம் யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு நேம் இருக்குது, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்கிற காலமுக்கு ஒரு காப்பி க்ரியேட் ஆகிருக்கு. தட்ஸ் இட். ஸோ எஸ்கியூஎல்ல இந்த மாதிரி தான் செலக்ட் குவரிஸ் ஒர்க் ஆகும். அண்டு செலக்ட் குவரின்றது எஸ்கியூஎல் ஒரு முக்கியமான கமாண்ட். ஏன்னா ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட். ஸோ அந்த செலக்டில் இந்த மாதிரியான வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் என்ன குவரிஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.